இடுப்புல வலி இருக்கிறவங்க இடுப்போட தான் வலி இருக்கும், இல்லைன்னா வேற ஏதோ வலி, முதுகுக்கெல்லாம் போவாது, காலுக்கெல்லாம் வராதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். இடுப்பு வலியை நிறைய பேர் கிட்னி ட்ரபிள்னு நினைச்சு அந்த பக்கம் போயிடுறது, இல்லை வேற ஏதோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நினைச்சு அந்த பக்கம் போயிடுறது, இல்லை ஏதோ காலில் நரம்பெல்லாம் சரியா செயல் இருந்தது, இல்லை பக்கவாதம்னு நினைச்சுக்கிறது இடுப்பு வலியை. அதை கிளியர் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. அதை சொல்லிட்டு இடுப்புக்கான எக்ஸசைஸும் நான் கொஞ்சம் சொல்லித்தரேன். இப்போ நான் சொல்றதை கேட்டுக்கோங்க. இடுப்பு வலி, இடுப்புங்கிற இந்த இடத்துல பெட்டெக்ஸுக்கு மேலே மட்டும் லம்போசேக்கரில் மட்டும்தான் வலிக்கணும் இல்லை, முதுகுலையும் கொஞ்சம் ரேடியேட் ஆகும். இடுப்புக்கு கீழே பெட்டெக்ஸில், தொடையில், இந்த காஃப் கெண்டைக்காலில், பாதம் வரைக்கும் வலி வரும். கால் விரலில் மரமரப்பெல்லாம் வரும். அதை தவிர காலில் கரண்ட் ஊற மாதிரி இருக்கலாம். தொடையில் பின்னாடி வலிக்கிறது தான் மோஸ்ட் காமன்னாலும் உள் சைடோ முன்னாடியோ சம்டைம்ஸ் வலி வரலாம். அதே மாதிரி இடுப்பு வலி முன்னாடி ரேடியேட் ஆகலாம். இந்த கிராயன் இருக்குல்ல, ரெண்டு தொடை ஜாயின் ஆகிற இடத்துல, அதே மாதிரி ஹிப் ஜாயின்ட் இருக்குல்ல, அடி வயிறு இருக்குல்ல, அப்புறம் யூரின் போகிறதுக்கு மேலே பியூபிஸ் ஏரியா இருக்குல்லங்க, அப்புறம் அதுக்கு கீழே இருக்கிற டெஸ்டிஸ், அந்த இடத்துல எல்லாமே இது ரேடியேட் ஆகலாம். ஏன்னா நரம்பு இங்கே எல்லாம் பாஸ் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அடிவயிறு வலிச்சா என்னமோ ஆயிடுச்சு, அல்சரு, இல்லை அடிவயிறுலன்னா இது ஹெர்னியா, இங்குயினல் ஹெர்னியா, இல்லைன்னா இன்னொன்று இருக்குது, சர்ஜரிக்கெல்லாம் போவீங்க. அது உடனே உங்களுக்கு அந்த பயம் வருது. அதுக்கு அதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நம்மளோட இந்த ஆர்கன்ஸில் பிரச்சனை வந்துச்சு, இல்லை கிட்னியில் ஸ்டோன் இருக்குது, கிட்னியில் ஏதோ பிரச்சனை வந்துடுச்சு, இப்படி கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. மோஸ்ட் காமன் பேக் பெயின் எங்கே வேணாலும் ரேடியேட் ஆகும். எப்படி நெக் பெயின் எங்கே வேணாலும் ரேடியேட் ஆகுமோ அது மாதிரி பேக் பெயின் அது கீழே இருக்கிற நர்வ்ஸ், சயாட்டிக் நர்வ் இடுப்பில் ஆரம்பித்து பெட்டெக்ஸ் தொட வழியாக நீல கெண்டைக்காலில் வெளி சைடு ஆன்டீரியர் டிபியல் நர்வ், லேட்ரல் பெரோனியல் நர்வ் ரெண்டாக பிரிஞ்சு பாதத்தில் பிளான்டார் நர்வ்ஸ்னு 5ஆ பிரியுது. அதனால அது போகிற இடத்துல எல்லாம் எங்கே வேணாலும் வலி வரலான்னு வச்சுக்கோங்களேன். அதனால இடுப்பு வலி விஷயத்தில் இப்படி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இடுப்பு வலி என்னென்ன நோயின்னு இப்போ சொல்லிடுறேன். அது இப்போ அதாவது நம்ம எதனால வருதுன்னு சொல்லிட்டு எக்ஸசைஸும் சொல்லித்தரேன். ஆக்சுவலாக நம்ம பைக் நிறைய ஓட்டுறது, நல்ல ஷாக் அப்சார்பர் இல்லாது, நம்ம இந்தியன் ரோட்ஸ் கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் சதவீத ரீசன். ஆனால் நம்மளோட மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, டென்ஷனு, கோபம், இதெல்லாம் அதிகமான ரீசனாக இருக்குது இடுப்பு வலிக்கு. அது போய் கண்டக்ட் ஆகுது கழுத்தில், இடுப்புலையெல்லாம். மூளை ஆர்டர் போடுறதோடு சரி, செஞ்சு முடிக்கிறது எல்லாமே ஸ்பைனல் கார்டு தான். அதனால் வருதா மெயினாக. இதை தவிர போஸ்டர், இப்படியே உட்காந்துட்டு பேங்க்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலோ ஏதோ ஒன்று உட்காந்துக்கிட்டு இப்படியே செய்கிறப்போ உங்களுக்கு அதெல்லாம் ஸ்ட்ரெயின் ஆகிடுது. அதை தவிர இன்னும் நிறையா ரீசன்ஸில் குனிஞ்சு வேலை செஞ்சது, வெயிட் தூக்குறது, சாஃப்டான மெத்த, ஒரு சேர் சரியாக போடாது, இதனால எல்லாம் வருது. இதில் என்னென்ன நோய் வரலான்னா, லம்போசேக்ரல் ஸ்ட்ரெயின் ஆயிடலாம். லம்போசேக்ரல், லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ், அதாவது ஒரு இடுப்பெலும்பு தேய்மானம், லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ், இடுப்பெலும்பு தேய்மானம், ஜவ்வு வீங்கிறது, டிஸ்க் பல்ஜ், ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறது, டிஸ்க் ப்ரோட்ரூஷன், ஜவ்வு விலகிறது, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அண்ட் சயாட்டிக்கா, அதாவது நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது, இதனால எல்லாம் அந்த வலி வரலாம். இதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைசஸ் பண்ணால் சரியாயிடும். இப்போ இதுக்குன்னு நான் எக்ஸசைஸ் சொல்லி தரணும்னா, ஆக்சுவலாக இதுக்கான எக்ஸசைஸ் எல்லாம் படுத்து செய்கிற எக்ஸசைஸு. படுத்துட்டு வலது காலை மடக்கி இடது காலை மடக்கி இடுப்பை மேலே தூக்குற பிரிட்ஜிங் எக்ஸசைஸ், இதுக்கெல்லாம் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டு. நான் இப்போது உட்கார்ந்து செய்கிற ஒரு எக்ஸசைஸ், ஃபஸ்ட்டு மனநிலையை அமைதிப்படுத்துகிற ஒரு மூச்சு பயிற்சி சொல்லித்தரேன். அதுக்கும் இடுப்பு வலிக்குமே சம்மந்தம் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதுக்கு பேர் டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் எக்ஸசைஸ், டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஆர் பாக்ஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ். மூக்கு வழியாக மூச்சை வயிறு வரைக்கும் இழுக்கணும், அதில் ஹோல்டு பண்ணணும், அப்புறம் மூச்சை வெளியில் விடணும். 7 கவுண்ட் உள்ளே இழுங்க, 7 கவுண்ட் ஹோல்டு பண்ணுங்க, 9 கவுண்ட் வெளியில் விடுங்க. ஏன் 9 கவுண்ட் வெளியில் விடுறீங்கன்னா, லங்ஸில் ரெசிடியல் வால்யூம்னு ஒரு கெட்ட காற்று இருக்கும், அது வெளியில் போகிறதுக்காக தான் இப்போ சொல்லித்தரேன். இந்த மாதிரி 9 தடவை 7 தடவை செய்யணும். இப்போ நான் ஒரு தடவை செஞ்சுருக்கேன், 2வது 3வது தடவை செய்கிறேன். ஸ்லோவாக இழுக்கணும், அப்போ தான் 7 கவுண்ட்ஸு ஸ்லோவாக ஹோல்டு பண்ணணும், அப்புறம் ஸ்லோவாக வெளியில் விடணும். மூணாவது
இந்த மாதிரி 7 தடவை செய்யணும். அதுதான் உங்களை ஃபஸ்ட்டு மன அழுத்தத்திலேருந்தெல்லாம் பாதுகாத்து இந்த நோய் சரியாக வர்றதுக்கு வித்திடும். இப்போ இதை பற்றி ஹெல்த் கோச் ஆனி சொல்லுவாங்க. ஆனியோட பார்ட்டிங் என்னென்னா, நான் ஃபிசியோதெரப்பி ரிலேட்டட் விஷயத்த பண்ணுறேன். எக்ஸசைஸ் சொல்லித்தரது ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். அதுக்கு ஒரு பெரிய டீம் வச்சுருக்கேன். நான் பிரான்ச்சஸ் வந்து நிறையா ஊரில் வைக்க சொன்னாங்க. சரி, கோயம்புத்தூரில் வைக்கலாங்கிறப்போ ஆனி வந்து ஒரு என்னோட ஃபேஸ்புக்லையெல்லாம் ஃபாலோவராக இருந்து எனக்கு ஃபோன் அடித்து, நீங்கள் பண்ணுறது நல்லா இருக்குது, என் கூட கொலாபரேட் ஆக முடியுமா? நாங்கள் கண்டிப்பாக ஆக முடியும்ட்டு ஆனி வந்து அவங்க சொந்தமாக, அவங்க ஆக்சுவலாக அயர்லாந்து, அவங்க அப்பா வந்து ஆஸ்துமா ட்ரபிள் இருந்தவங்க. இந்தியா டூர் வந்தப்போ இந்தியாவில் ஆஸ்துமா ட்ரபிள் அவருக்கு சரியானதுனால இங்கேயே செட்டில் ஆகிட்டு, ஆனி பிறந்ததே இந்தியாவில் தான். அவங்க வந்து இந்தியா அண்ட் அயர்லாந்து டுவல் சிட்டிசன். அவங்க இங்கேயும் அங்கேயும் அவங்களுக்கு இது வீடெல்லாம் இருக்குது. இங்கே வந்து 6 ஸ்டோரி பில்டிங்கில் 6 மாடி கட்டடத்தில் ஒரு நல்ல மெயினான ஏரியாவில், இந்த கோயம்புத்தூரில் சுங்கம் பைபாஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க. முன்னாடி 4 கிலோமீட்டருக்கு லேக் இருக்கும், போட்டெல்லாம் இருக்கும், முன்னாடியே காஃபி ஷாப்ஸு, ரொம்ப அழகான ஏரியா. அந்த ஏரியாவுக்கு நேர் ஆப்போசிட்டில் இந்த பில்டிங்கில் வெல்னஸ் வச்சுருந்தாங்க. சரின்னு எனக்கு ஒரு ஃப்ளோர் வந்து நான் ஃபிசியோதெரப்பிக்குன்னே ஒரு பெரிய சென்டராக வச்சுக்கிட்டு, அவங்க கீழ் ஃப்ளோரில் வெல்னஸ் சென்டர் வச்சுட்டு அவங்க ஹைட்ரோதெரப்பி, மசாஜ், ஸ்டீம் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது எதுக்கு கொலாபரேட் ஆகிறோன்னா, இது ஒரு வெல்னஸ் சென்டராக மாறுது. வெல்னஸ் சென்டர்னால் நான் ஃபிசியோதெரப்பி ஆஸ்பெக்ட் பண்ணாலும் அவங்க அந்த எக்ஸசைஸே பண்ணக்கூட முடியாதவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, தொட்டு செய்யணும், அவங்களுக்கு வேறு வழியே இல்லை, இல்லைன்னா ஹைட்ரோதெரப்பி தண்ணியில் ட்ரீட்மெண்ட்டு அந்த மாதிரியெல்லாம் செஞ்சு அவங்க ஓரளவுக்கு ரெடி பண்ணால் நானும் இது பண்ணலாம். ஸோ தங்கி எடுத்துக்கிற மாதிரியெல்லாம் நான் வந்து இது வரைக்கும் அது கொஞ்சம் கஷ்டமான வேலைன்ட்டு ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தலை. பட் ஆனி அந்த மாதிரி ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அவங்க துபாயில் 20 வருஷம் வெல்னஸ் சென்டர் வச்சுருந்த எக்ஸ்பீரியன்ஸு, அது தவிர ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர், அது தவிர ஆனிக்கு கராத்தே, அதில் எல்லாம் பிளாக் பெல்ட் அவங்க, அதை தவிர இந்த டாய்ச்சிங்கிறது, நிறையா நாட்டில் இருந்து நிறையா கலைகள் வந்து அவங்களுக்கு தெரியும். அதை வச்சு ஹெல்த் இண்டஸ்ட்ரியில் அவங்க ரொம்ப நல்லா இருந்திருக்காங்க. இப்போ அவங்க சம் டிப்ஸ் சொல்லுவாங்க. என்னோடய சப்ஜெக்ட் என்ன தெரியுங்களா, என்ன நீங்கள் சாப்பிட்டாலும் ஈவன் இந்த ஃபுட் யூ ஈட் கூட உங்களுக்கு ட்ரபிள் கொடுக்குது. அது அந்த ஃபுட் ஈட் பண்ண கூட டாக்டர் கூட எக்ஸசைஸ் பண்ணால் அந்த ட்ரபிள் வந்து ஒரு 20% போயிடும், ஒரு 10% இருக்குது. எப்போவுமே உங்கள் ஃபுட்டும் பார்த்துக்கணும். நம்பர் 1 எக்ஸசைஸ், நம்பர் 2 இஸ் ஃபுட். அப்புறம் இப்போ ரொம்ப 50-60 இயர்ஸ் ஈவன் அ வெரி பிக் பர்சன், ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களுக்கு அந்த கை தூக்குறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட். ஆனாலும் நம்ம அந்த எக்ஸசைஸ் கூட, டாக்டரோட எக்ஸசைஸு, என்னோட வெல்னஸ் சென்டர் கூட இந்த ஹீட் தெரப்பி கொடுத்தோம்னா அது ரெண்டுமே when it's collaborate together, it's a super workout. Blood circulation is number 1. டாக்டர் கூட எக்ஸசைஸ்க்கு blood circulation வேற ஒன்றும் இல்லை. உங்கள் எக்ஸசைஸ் செஞ்சு அந்த சர்க்குலேஷன் கரெக்டாக இருந்தால் பெயின் எல்லாம் 0 பாயிண்ட்டுக்கு போயிடும். கண்டினியூ பண்ண 3 டைம்ஸ் பண்ணால் என்னம்மா, இப்படி 7 டைம்ஸ் இப்படி 7 பண்ணால் என்ன ஆகும் உனக்கு? நோ, only 5 minutes 2 minutes time. Why not you do that? அது செஞ்சால் உங்களுக்கு சர்க்குலேஷன். The key of disease, poor circulation. Exercise gives you circulation. Every 10 minutes, every half an hour நீங்கள் டீ குடிக்கும்போது இப்படி பண்ணாலும் கூட உங்களுக்கு சர்க்குலேஷன். அதனால் that minimum exercise கூட for you to remember and bring your circulation. இடுப்பு வலி, முட்டு வலி, all this circulation இல்லாதனால தான் ப்ராப்ளம். 1 to 1 இங்கே இருந்து இங்கே போகும். அப்புறம் then you're helpless. So don't become helpless. அதுக்கு முந்திய follow doctor and follow our steps. We are there to help you with doctor. எஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருந்தா இப்போ நாங்கள் கொஞ்ச நேரம் தான் இங்கே பேச முடியும், அதிக நேரம் போட்டால் பார்க்க மாட்டீங்க. ஆனால் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு நாளைக்கு 1 hour, 10 நாளைக்கு 10 மணி நேரமாச்சு கொடுக்கணும். இங்கே இல்லைன்னா தங்க வச்செல்லாம் கொடுக்கணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது மாதிரி இருந்தால் ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். கோயம்புத்தூருக்குள்ளே ஃபிசியோதெரபிஸ் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னு நினச்சா எனக்கு ஷுவராக கால் பண்ணலாம். இம்மிடியேட்டாக ரெக்ரூட் பண்ணிக்குவேன். ரொம்ப ஜெனரஸாக நல்ல சேலரி அண்ட் நல்ல ஒரு இது இருக்கும். நீங்கள் வேர்ல்டு வைட் என்னோட பிரான்ச்சஸ்க்கு ஃப்ரான்ஸில், இதில் மலேசியாவில் ஆரம்பிச்சிருக்கேன். அங்கெல்லாம் ஒர்க் பண்ண போகலாம். இங்கே கூட ஒரு ஆனைக்கட்டியில் பெரிய ரிசார்ட்லேயே நம்மளோட சென்டர் வந்து வருது. அது மாதிரி ஒரு மீட்டப் எல்லாம் ஏற்பாடு பண்ணுறேன். ஒரு 3 நாள் ரொம்ப அங்கே வந்து அருவி வர்றது, ஒரு இடத்துல தண்ணி எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு. அங்கே வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்குது, கூல் கிளைமேட்டாக இருக்குது. அங்கே வச்சு உங்களுக்கு ஒரு ரீட்ரீட் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணலாம், வெல்னஸ் ப்ரோக்ராம் மாதிரின்னு இருக்கேன். ஸோ ஃபிசியோதெரபிஸ்ட் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட்
நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.